ஹலோ காய்ஸ், நம்மளுடைய சேனல்ல 2 பள்ளிகள்ல அதிக ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. மெயில் மட்டும் அனுப்பினால் போதும்னு ஒரு ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நேர்காணல் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ இதில் நீங்க டைரக்டா நேர்காணல் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க மெயில் உங்களுடைய மொபைல்ல இருந்து எந்த ஒரு செலவுமே இல்லைங்க. ஒரே ஒரு பட்டன் தட்டுறீங்க, அவங்களுக்கு மெயில் போகுது, அவங்க பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. நீங்க டைரக்டா மறுபடியும் நேர்காணலுக்கு போறீங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 100% நீங்க அப்ளை பண்ணீங்களா வேலைங்க. அந்த மாதிரி வேலை தான் நம்மளோட சேனல்ல போடுவோம். இந்த மாதிரி வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்மளோட சேனல்ல வரக்கூடிய ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆசிரியர்கள் தேவை. அவங்க என்ன சொல்றாங்க, மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் கல்வி அவங்களுக்கு நல்ல கல்வி சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்கள வலுப்படுத்துறதுக்காகவும் எங்கள் அர்ப்பணிப்பு குழுவில் இணைந்து பிரகாசமாக எதிர்காலத்தை வடிவமைக்க உதவுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மாணவர்களை ஊக்கப்படுத்துறோம், கல்வி சொல்லிக் கொடுக்குறோம், அவங்கள நல்ல நிலைமைக்கு போறதுக்கு வலுப்படுத்திட்டு இருக்கிறோம். எங்க குழுவுல சேர்ந்து நீங்க மாணவர்களுடைய எதிர்காலத்தை நீங்க பிரகாசமான எதிர்காலமா உருவாக்குறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சப்ஜெக்ட்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் முதுகலை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ஆங்கிலம், தமிழ், கணிதம், உயிரியல், இயற்பியல், வேதியியல், வணிகம், கணக்கு பதிவியல், பொருளாதாரம், கணினி அறிவியல், எத்தனை சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு நீங்க எம்ஏஓ, எம்எஸ்சிஓ பிளஸ் பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். ஸோ அடுத்து இளங்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஎட் மற்றும் ஆங்கிலம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அனைத்து பாடத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மொழி ஆசிரியர்கள் தேவை. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இந்த 3 மொழி உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. இதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பணியாளரும் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பணியாளர்னு பாருங்க. ஓட்டுநர், காவலர், உதவியாளர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவு வேகன்சியா ஒரு ஸ்கூல்ல அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க உங்களுக்கு வழங்குவது அவங்க நமக்கு என்னென்ன சலுகை வழங்குறாங்க. ஆதரவான மற்றும் சாதகமான பணி சூழல், ஒர்க் ப்ரெஷர் இல்லாம வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்முறை வளர்ச்சிக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. பயிற்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறதுனா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 9486055055 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றிணைந்து சிறந்த நாளை உருவாக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம எல்லாருமே இணைஞ்சு நாம ஒரு சிறந்த நாளை உருவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படிப்பட்ட ஸ்கூலு, எங்க இருக்குன்னு நாம அட்ரஸ் பார்க்கலாம் வாங்க. ஸ்கூலோடைய நேம் பாத்தீங்கன்னா எஸ்பிஎஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிங்க. எங்க இருக்குன்னா தேசிய நெடுஞ்சாலை 47, சேலம் டு சங்ககிரி சாலையில நெய்காரப்பட்டி போஸ்ட், பூலாவரி மேம்பாலம் அருகில் சேலம் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்கூல் இருக்குது. இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடுறீங்க. நம்ம அடுத்த ஸ்கூல் பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஸ்கூல் பாருங்க. கீழ்கண்ட பணிகளுக்கு திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் போர்ட்ல உங்களுக்கு பணி முதுகலை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. 11th 12th கணிதம் பாடத்துக்கு உங்களுக்கு சம்பளமா உங்களுக்கு 35,000 40,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஸ்டடின்னு கொடுத்துருக்காங்க. விடுதி படிப்பு மேற்பார்வையாளர். ஹாஸ்டல் மாணவர்கள் தங்கி படிச்சாங்களா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஆண்கள் பெண்கள் தனித்தனி ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அவங்க படிக்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி நீங்க பார்க்கணும். அதுக்கு நீங்க யூஜி பிஜி அனுபவம் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் படிக்கிறாங்களா இல்லையா அதுதான் நீங்க சூப்பர்வைசர் வேலை பார்க்க போறீங்க. இதுக்கு நீங்க அனுபவம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விடுதியாளரும் 15,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரியா இருந்தா 12,000, அங்கேயே தங்குற மாதிரியா இருந்தா 15,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. லேடி பிடி டீச்சர் கேட்டிருக்காங்க. பெண் உடற்கல்வி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க பிபிஇடி இல்லை எம்பிஇடி படிச்சுக்கலாம். 15,000 இருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க.
ஸோ அது மட்டும் கிடையாதுங்க. ஆபீஸ்ல பொறுத்த வரைக்கும் அலுவலக கணக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரூ. 20,000 சம்பளம் குடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. விடுதியில் தங்கும் பணியாளர்களுக்கு இலவச உணவு தங்குமிடம். நீங்க அங்கேயே தங்கி வேலை செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கான தங்கறதுக்கான இடம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஃப்ரீயாவே குடுக்குறாங்க. தகுதியான பணியாளர்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை லெவல்ல குடுக்குறாங்க. தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் நேரடியா நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிப்ப தங்கள் பாடத்தில் மாதிரி வகுப்பு எடுக்க தயாரா இருக்க வேண்டும். நீங்க என்ன ஆசிரியரா வந்து பார்த்தீங்கன்னா அங்க அப்ளை பண்றீங்களோ, அப்ப மாணவர்களுக்கு போய் மாதிரி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். இது எல்லா ஸ்கூல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடியது. உங்களுக்கான நேர்காணல பொறுத்தவரைக்கும் 1/6/2026ல இருந்து 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடைபெறும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்கூல் எங்க இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கூலோடைய நேம் பொறுத்தவரைக்கும் பாருங்க, கிரீன் கார்டன் கல்வி நிறுவனங்கள் எங்க இருக்குதுன்னு பாருங்க. கொரட்டுக்காட்டு வலசு, சென்னிமலை சாலை, பெருந்துறை அரசு, ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்துல தான் இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் குடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இது மாரி ஆசிரியர் சம்மந்தமான வேலை வாய்ப்பு நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, நம்மளோட சேனல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த 2 ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ஸ்கூல் இல்லன்னா 2 ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க பார்த்து அப்ளை பண்ணி உங்களுடைய மாவட்டத்துல நீங்க ஜாப் வாங்கிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.